think I'm gonna eat you. Chomp, chomp, chomp. I think I'm gonna eat you. Chomp, chomp, chomp. I think I'm gonna eat you. It's been really nice to meet you. 1, 2, 3, 4. Chomp, chomp. ஏய் கோரி பீம் பார்த்தீங்களா? அதான் கோரி பீம் என்னோட ஃபேவரட் பப்பெட். நான் இந்த பப்பெட்டும் என்னோட சேர்ந்து பொட்டேட்டோ ஷோவில் வரப்போகுது. ஓகே சூப்பர். நீங்கள் புக் பண்ணிட்டீங்களா? புக் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, புக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஓகே, அண்ட் ஐ ஹாவ் ஆல் மை ஒர்க் ஷாப்ஸ் ஹேப்பனிங். எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் போய் எனக்கு என்ன வயசு, என்ன மாதிரி ஒர்க் ஷாப்லாம் எனக்கு இருக்குது, என்ன மாதிரி ஒர்க் ஷாப்பில் நான் ஜாயின் பண்ணலாம், எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா அந்த பேஜில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஓகே சூப்பர். லெட்ஸ் கெட் இன் டு தி ஆன்சர்ஸ் ஃபார் எஸ்டர்டேஸ் கொஸ்டின். நான் நேற்று கேட்ட கேள்விகளுக்கு நம்ம குட்டி சொன்ன பதில்களை நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வேகமாக டக்குன்னு லைக் பட்டன் அமுக்கிருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமுக்கிருங்க. எனக்கு முக்கியமாக ஒரு ஹெல்ப் வேணும். நான் ஒரு குட்டி அனாலிட்டிக்ஸ் பண்ணுறேன், சரியா? நீங்கள் எத்தனை மணிக்கு பார்த்துட்டு இருக்கீங்கன்னு டக்குன்னு கிளாக்கில் பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எத்தனை மணிக்கு பார்க்குறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் போட்டுருங்க. அப்படி போட்டிங்கன்னா எனக்கு ஐ வாண்ட் டு டூ ஒன் குவிக் அனாலிட்டிக்ஸ் ஆன் ஹூ எக்ஸாக்ட்லி இஸ் வாட்சிங் வென். அதனால டக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் அதை போட்டுட்டு நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள், சரியா? அப்படியே முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஐ வாண்ட் டு ரீச் அவுட் டு மோர் பீப்புள். Okay, let's listen to the answers of the little children that told me the answer. நேத்து என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, நீங்க இப்போ புதுசா நீங்களாவே இண்டிபெண்டா செய்ய கத்துக்கிட்ட வேலை என்ன அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு தான் நம்ம குட்டீஸ் பதில் சொல்லியிருக்காங்க. நீங்க பதில் சொல்லலனாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க வந்து புதுசா இண்டிபெண்டா நீங்களே செய்ய கத்துக்கணும். ஓகே, ஸோ இந்த பதில்களை நம்ம இப்போ பார்த்துருவோம். ஹாய் அங்கிள், ஹவ் ஆர் யூ? உங்கள் கதையை கேட்காம நான் எனக்கு போரிங்காக இருந்தது. இப்போ நீங்கள் திரும்ப கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. நானே என்ன கற்றுக்கிட்டேன்னா, நான் பல்ட்டி அடிக்க கற்றுக்கிட்டேன். அப்புறம் வீடு கூட்டுறது நான் சைக்கிளே ஓட்ட கத்துக்கிட்டேன். ஜான் அங்கிள், நான் வந்து இண்டிபெண்டா குளிக்க கத்துக்கிட்டேன். ரூம கூட்ட வழக்கமா வச்சு கூட்ட கத்துக்கிட்டேன். இதான் எனக்கு கத்திக்க முடிஞ்சிரு. Hi uncle, the story you told was very nice. I learned to play cricket very well. I learned to play football very well. இந்த லாக்டவுன் பீரியட்ல நானே வீட்டில் வந்து பாத்திரம் கழுவுறதுக்கும் பாட்டு பாடுறதுக்கும் கற்றுக்கிட்டேன். இதுக்கு வேலண்டைன் டேல நானே சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன், பெட்ஷீட் மடிக்க கற்றுக்கிட்டேன். என்னோட அப்பா அம்மா சின்ன சின்ன வேலை சொன்னால் செய்வேன். தேங்க்யூ. Hello John uncle, I can do my homework all by myself. Thank you. குட்டி துணியை மடிக்க கற்றுக்கிட்டேன். சூப்பர்ல. இந்த மாதிரி குட்டி குட்டி வேலையெல்லாம் வீட்டில் செஞ்சீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு டைம் ஃப்ரீ ஆகும். அவங்க வந்து அவங்களோட வேலைகளை தொடர்ந்து பார்க்க முடியும். லெட்ஸ் கெட் இன் டு த ஸ்டோரி. இதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனை பார்க்கக்கூடாது, கீழே வச்சுட்டு யூ ஆர் கோயிங் டு லிசன் டு த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியும் நான் கிரியேட் பண்ண ஸ்டோரி, நானாக எழுதின ஸ்டோரி. லெட்ஸ் லிசன் டு த ஸ்டோரி. ஓகே, லெட்ஸ் கோ. ஆப்ரா கடாப்ரா. ஏ ஆசம். ஓகே, ஸோ நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு பெரிய திருடன் இருந்தானா. இந்த திருடன் பேர் பக்கிரி. ஓகே, இந்த திருடனுக்கு பக்கிரிக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தா. அந்த பையன் பேரு சுக்ரி. ஓகே, ஸோ அந்த பக்கிரியும் சுக்ரியும் சேர்ந்து பயங்கரமா திருடுவாங்க. ஒரு நாள் அவங்க ஒரு இடத்துல போய் திருடலாம் அப்படின்னு சொல்லி போனப்போ அது ஒரு பெரிய குடோன் மாதிரி இருந்துச்சு. ஒரு பெரிய பில்டிங், யூஷுவலான பில்டிங்கை விட பெரிய சைஸு, அதே மாதிரி பெரிய டோரு, எல்லாமே குடோன் மாதிரி இருந்துச்சு. உள்ள ஆளே இல்லாத மாதிரி இருந்துச்சு. சரி, உள்ள என்னதான் இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கிரியும் சுக்ரியும் அங்கே போய் பார்த்தாங்க. அங்கே பார்த்தா ஒரே வித்தியாசமான திங்ஸா இருந்துச்சு. என்னடா விஷயம்னு பார்த்தா அங்க இருந்தது நிறைய திங்ஸ், மெஜிஷியனோட திங்ஸ். உள்ள பார்த்தா ஒரே ஒரு மெஜிஷியன் மட்டும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தான். ஸோ இந்த மெஜிஷியனோட திங்ஸ் அதை எடுத்தாலும் நமக்கு யூஸ் இல்லைல்ல, அதை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆனாலும் இவனுக்கு என்ன பண்ணானுங்க, ஆசை யாரை விட்டுச்சு, மெஜிஷியன் தூங்கிட்டு இருக்கான், நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படும் நினைச்சாங்களோ எல்லாத்தையும் வேகமாக எடுத்தாங்க. சரியா, எடுத்துட்டு இவங்களோட இடத்துக்கு வந்துட்டு இவங்க வந்து என்னதான் இருக்குது, என்னெல்லாம் திருடி இருக்கோம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சப்பதான்
அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அதுக்குள்ள ஒரு பெட்ஷீட் ஒன்று இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. உடனே இந்த பெட்ஷீட்டை எடுத்து என்னடா அது, இந்த பெட்ஷீட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தூக்கி இப்படி பார்த்தாங்க. பார்த்தா அந்த பெட்ஷீட் கண்ணுக்கே தெரியல. நல்லா இருக்கே, இந்த பெட்ஷீட் வந்து இன்விசிபிள் க்ளோக் மாதிரி இருக்குது. இதை நம்ம மேலே போட்டுக்கிட்டா நம்மளை யாராலையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் எடுத்து இப்படி போட்டு பார்த்தான். பக்ரி அதை போட்டு பார்த்தா தெரிஞ்சிச்சு. ஆஹா, அப்போ கழுத்து வரைக்கும் போட்டால் தலை மட்டும்தான் தெரியுது, கழுத்துக்கு கீழே எதுவுமே தெரியல. சூப்பர், இந்த க்ளோக்கை வச்சு நம்ம பயங்கரமா திருடலாம் போல இருக்குதே, ஆசம் வாசம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கொண்டாடிட்டு படுத்து தூங்கிட்டாங்க அன்னைக்கு நைட்டு. சரியா, இப்போ பக்ரி தூங்கிட்டான். ஆனால் வந்து சுக்ரிக்கு தூக்கமே வரல. என்னடா இது, பக்ரி இப்படி தூங்கிக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி ஒரு க்ளோக் இருக்குது, இது வந்து லைஃப் டைம் வேல்யூ மாதிரி, இந்த க்ளோக்கை வச்சு நம்ம பயங்கரமாக திருடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா, நைட் அந்த க்ளோக் எடுத்து மெதுவாக போட்டு பார்த்தான். சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, நம்ம இதை வச்சு நம்மளோட பிஸ்னஸை பெருசாக்கிடலாம். ஏன்னா நம்ம இந்த பக்ரி கூட இருந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு திருடினாலும் அதில் ஒரே ஒரு குட்டி பங்கு தான் எனக்கு தரார் அவரு. ஆனால் நான் இதை எடுத்துகிட்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் வந்து பயங்கரமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேன், பயங்கரமா திருட ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுக்ரி என்ன பண்ணா, நைட்டோட நைட்டா இந்த இன்விசிபிள் கிளாக்கை எடுத்துட்டு கிளம்பிட்டான். ஓகே, ஸோ இந்த நைட்டோட இவன் எடுத்துட்டு கிளம்பிட்டான். அங்கே சயின்டிஸ்ட் பார்த்துட்டு என்ன பண்ணாரு, நைட்டே போய் போலீஸ் ஸ்டேஷன்லலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து நியூஸ் பேப்பர்லலாம் சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்லி வச்சிட்டாரு. இப்போ இந்த சுக்ரி இதை எடுத்துக்கிட்டு போனால் காலையில் நியூஸ் பேப்பரில் பார்த்தா மெஜிஷியன் வந்து என்னோட திங்ஸ் எல்லாமே காணா போச்சு, யார் திருடினாங்கன்னு தெரியல, அதில் முக்கியமாக ஒரு இன்விசிபிள் கிளாக் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான். இதை பார்த்த உடனே இன்னொரு பெரிய திருடன் இருக்கான். அந்த திருடன் பேர் வந்து மிக்ரி. ஓகே, ஸோ இந்த மிக்ரி என்ன பண்ணான்னு தெரியுமா, அவனுக்கு தெரியும் யாரு எங்க இருந்து எப்படிலாம் திருடுவாங்கன்னு அவனுக்கு தெரியும். அதனால நேராக பக்ரி வீட்டுக்கு போனான். பக்ரிகிட்ட சுற்றி வளைச்சு பேசி பார்த்தான், எப்படியா அப்படியா எங்கெல்லாம் திருடின என்னமெல்லாம் திருடின அப்படிலாம் பேசி பார்த்தான். பக்ரி விட்டு கொடுக்கறதாவே இல்லை. ஆனால் கடைசியில் இவன் கண்டுபிடிச்சிட்டான், இந்த மாதிரி ஒரு மெஜிஷியன் வீட்டில் திருடி இருக்காங்க, அந்த திருடினதில் ஒரு இன்விசிபிள் க்ளாக்கும் இருந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் பார்த்தா, இவன் பேசினதுக்கு அப்புறம் தான் பக்ரிக்கே தெரியுது, அடடே சுக்ரியை காணோம், அதே மாதிரி அந்த க்ளோக்கையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அலசி ஆராய்ஞ்சு தேட ஆரம்பிச்சான். சுக்ரி அழகா அதை அவனோட பெட்டியில் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்பி போயிட்டே இருந்துட்டான். இப்போ மிக்ரிக்கு டாப்னு ஒரு லைட் பல்பு, சுக்ரியா எடுத்துட்டு போயிருக்கான், சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேக வேகமாக இவனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி என்னெல்லாமோ பண்ணி கடைசியில் சுக்ரி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சிட்டு சுக்ரியை போய் மீட் பண்ணி பயங்கரமாக புகழ்ந்து தள்ளலாம் சுக்ரியை. சுக்ரி நீ பெரிய ஆள் சுக்ரி, ஒன்ன மாதிரி அறிவாளி யாருமே இருக்க முடியாது, நீ புத்திசாலி, கரெக்டான நேரத்தில் ஃபுல்லாக எப்படிலாம் செய்யணும்னு சொல்லி தொழிலை கற்றுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைத்த உடனே எடுத்துகிட்டு வெளியே வந்துட்ட பார்த்தியா, நீ பயங்கரம் தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பாராட்டினான். சுக்ரிக்கு மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம். ஆனால் சுக்ரி வந்து அவ்வளோ புத்திசாலி இல்லை. சரியா, அப்போ இந்த மிக்ரி சொன்னா, எங்கே அந்த இன்விசிபிள் கிளாக்கை காமி அப்படின்னு சொன்னான். இவன் உடனே பெருமையாக எடுத்து காமிச்சான். பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு, எங்கிட்ட காமி அப்படின்னு சொல்லிட்டு இவன் காமிச்சான். நான் ஒரு தடவை போட்டு பார்க்கவா அப்படின்னு சொன்னா, போட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னா. உடனே அவன் என்ன பண்ணான், அது தூக்கி அவன் மேல போட்டுக்கிட்ட உடனே மிக்ரி வந்து காணா போயிட்டான். உடனே சுக்ரி சொன்னா, பாருங்க மிக்ரி சார் பயங்கரமா இருக்கு, நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு எனக்கே தெரியல தெரியுமா, நீங்க இங்க இருக்குதான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா தெரியவே இல்லை அப்படின்னு சந்தோஷமா சொன்னான். சொல்லி முடிச்சுட்டு சூப்பர் சார் அந்த க்ளோக்கை கொடுங்க அப்படின்னு கேட்டான். சத்தமே இல்லை. என்னடா இது அப்படின்னு சொல்லி அவன் திரும்பி பார்த்தா அந்த க்ளோக்கை காணோம், மிக்ரியையும் காணோம், யாரையுமே காணோம். ஐயோ மிக்ரி நம்மளை ஏமாத்திட்டு தப்பிச்சு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரே அவனுக்கு ரொம்ப வாழ்க்கை வெறுத்து போச்சு. என்னடா பண்றது, ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இதோட வாழ்க்கை சரியாயிருச்சு அப்படின்னு நினைச்சோம். நம்ம பக்ரியோட வேற இப்ப சண்டை போட்டுட்டோம், இதுக்கப்புறம் அந்த க்ளோக்கு மட்டும் இல்லைன்னா பக்ரி வந்து எனக்கு கொன்றுவாரு, ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு பதட்டத்துல வேகமா எங்க ஓடினா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடினான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி, சார் போலீஸ்கார் இந்த மாதிரி சார் எனக்கு உதவி வேணும் சார். என்ன உதவிப்பா வேணும் அப்படின்னா, என்னோட ஒரு இன்விசிபிள் கிளாக் காணா போச்சு சார், யார்ப்பா எடுத்தது, மிக்ரி தான் எடுத்துட்டு போலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே போலீஸ் இவனை பிடிச்சிட்டாங்க. ஆடே இந்த இன்விசிபிள் கிளாக்கை காணோன்னு நாங்க வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கோம், இதுல நீ தான் எடுத்துட்டு போயிருக்கேன்னு ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம இப்ப அவங்க உங்ககிட்ட இருந்து அவர் எடுத்துட்டு போயிட்டாருன்னு வந்து எங்ககிட்ட போட்டோ கொடுத்துட்டியா, இப்போ பிடிக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மிக்ரியோட வீடு எங்க இருக்குன்னு தெரியும்ல. வேகமா போய் மிக்ரியை பிடிச்சி அடின்னு அடிச்சு
அவன்கிட்ட இருந்து அந்த க்ளோக்கை எடுத்து அவங்க பாட்டுக்கு இவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க, சயின்டிஸ்ட் கிட்ட கொடுத்துட்டாங்க. இது என்னது, ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் திருடி, அவர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் திருடி, அவர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் திருடி, கடைசியில் அந்த திருட்டுனாலேயே இவங்க மாட்டிக்கிட்டாங்கல்ல. என்ன இதுல இருந்து மாரல் நமக்கு தெரியுது, நம்ம யாரையாவது ஏமாத்தினா நம்மளும் ஏமாற்றப்படுவோம். அப்படி ஏமாற்றப்படுறதுக்கு யாராவது நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னா அந்த ஃபீலிங் நல்லது இல்லைல்ல. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் யாரையுமே ஏமாத்தாம இருந்தோம்னா நம்மளையும் யாரும் ஏமாத்தாம இருப்பாங்க. ஓகே, சூப்பர். டெக்ளரேஷன் டைம் சொல்லலாமா? ஓகே, நெஞ்சு மேல கை வச்சுக்கோங்க. நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன், நான் யார்கிட்டையும் ஏமாறவும் மாட்டேன். இப்போ நான் உங்களுக்கு கேப் விட்டு சொல்றேன், நீங்க எனக்கு பின்னாடி திருப்பி சொல்லுங்க, சரியா? நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன், நானும் யார்கிட்டையும் ஏமாற மாட்டேன். ஏ ஆசாம். இப்போ அப்படியே படுத்து தூங்குறதுக்கான நேரம். இந்த கதையை நான் இன்னும் ஒரு தடவை சொல்லுவேன். அப்படியே நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டே அப்படியே இந்த கதையை கேட்டுட்டே அப்படியே தூங்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கான கேள்வியை மட்டும் நான் உங்களுக்கு கேட்டுடுறேன், சரியா? நீங்கள் யாராலையாவது இது வரைக்கும் ஏமாற்றப்பட்டு இருக்கீங்களா? ஆமாவா இல்லையாங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்படி உங்களை யாராவது ஏமாத்திருக்காங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுனீங்க? இது ரெண்டாவது கொஸ்டின். அப்படி இல்லைன்னா நான் யார்கிட்டையும் ஏமாந்ததில்லை, நான் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்னும் நீங்கள் எனக்கு பதில் சொல்லி அனுப்பலாம். ஓகே, இந்த பதிலை நீங்கள் எனக்கு எங்கே அனுப்புவீங்க? 9943474347 நம்பருக்கு நீங்கள் அனுப்புவீங்க. அந்த நம்பருக்கு வாய்ஸ் நோட்டாக அனுப்பிட்டீங்கன்னா நான் வந்து நாளைக்கு ஸ்டோரியில் உங்களோட ஆன்சரை ரிலே பண்ணிடுவேன். இன்னைக்கு ஸ்டோரியில் புதுசாக நிறைய பேர் பதில் சொல்லியிருக்காங்கல்ல, அதே மாதிரி நீங்கள் நாளைக்கு ஸ்டோரியில் உங்களோட வாய்ஸ் வரணும்னா யூ கேன் லெட் மீ நோ. ஓகே, சூப்பர். அப்படியே கண்ணை மூடிக்கோங்க. இதுக்கப்புறம் அப்படியே கண்ணை திறக்க வேண்டியதில்லை. நான் உங்களுக்கு ஸ்லோவாக அழகாக இந்த கதையை குயிக்காக சொல்லி முடிக்க போகிறேன். நீங்கள் அப்படியே கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மியூசிக்கும் வரும், அதனால் நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிடலாம், சரியா? கண்ணை மூடிக்கோங்க. ஒரு ஊரில் பக்ரி அப்படின்னு ஒரு திருடன் இருந்தான். அந்த பக்ரிக்கு சுக்ரி அப்படின்னு ஒரு அசிஸ்டண்ட்டும் இருந்தான். இந்த பக்ரியும் சுக்ரியும் சேர்ந்து ஒரு மெஜிஷியனோட வீட்டில் போய் திருடினாங்க. என்னென்ன திருடினாங்கன்னு அவங்களுக்கே தெரியல, ஆனால் திருடிட்டு வந்து பார்த்தப்ப தான் தெரிஞ்சிச்சு அதில் ஒரு இன்விசிபிள் க்ளோக் இருக்குது அப்படின்னு. அதாவது அந்த க்ளோக்கை தூக்கி அந்த ஷீட்டை தூக்கி அவங்க மேலே போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க காணாமல் போயிடுவாங்க. இதை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு பக்ரி என்ன பண்ணாரு, நல்லா அன்றைக்கி நைட்டு தூங்கிட்டாரு. தூங்கும்போது சுக்ரிக்கு தூக்கமே வரல. இப்படி ஒரு சான்ஸ் இதுக்கப்புறம் நமக்கு கிடைக்காது. இன்விசிபிள் க்ளோக் இங்கே தான் இருக்குது, நம்ம இதை எடுத்துட்டு ஓடிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி நம்மளே தனியாக ஒரு திருடனாக மாறிடலாம். எவ்வளோ நாள் தான் பக்ரிக்கு கீழே இருக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு எல்லாத்தையும் திருடிட்டு ஓடியே போயிட்டான் அந்த சுக்ரி. இந்த விஷயம் சயின்டிஸ்ட் போய் போலீஸ்கிட்ட சொல்லி அன்னைக்கு நைட்டே எல்லாருக்கும் தெரிய வந்து அடுத்த நாள் காலையில் நியூஸ் பேப்பர்லலாம் வந்துருச்சு. இந்த நியூஸ் பேப்பரில் பார்த்த மிக்ரிங்கிற ஒரு பெரிய திருடன் என்ன பண்ணான், வந்து என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் கேள்விப்பட்டுட்டு சுக்ரி தான் இதை எடுத்துகிட்டு போயிருக்கானா, சரி அவனை ஈஸியாக ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சுக்ரி கிட்ட போயிட்டு அவனை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான் எங்கே இருக்கான் அப்படின்னு. கண்டுபிடிச்சிட்டு சொன்னான், நீ பயங்கர பிரில்லியன்ட்பா, நீ அறிவாளிப்பா, உன்னை யாராலையும் தடுக்க முடியாதுப்பா, இதுக்கப்புறம் நீ தான் பெரிய திருடன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்விசிபிள் க்ளோக்கை காமியே நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அவன் மேலேயே போட்டுக்கிட்டான். போட்ட உடனே சுக்ரியும் சூப்பராக இருக்கு, நீங்கள் தெரியவே இல்லை அப்படி இப்படின்னு பயங்கரமாக சொல்லிட்டு அந்த க்ளோக்கை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டான். ஆனால் அங்கே மிக்ரி இல்லை, அவன் அந்த க்ளோக்கை எடுத்துட்டு ஓடிட்டான். இதை பார்த்து ரொம்ப கோவப்பட்ட இவன், ஐயோ இதுக்காக நம்ம பக்ரி கிட்ட சண்டை போட்டோமே, இதுக்கப்புறம் பக்ரி நம்மளை எங்கே பார்த்தாலும் கொன்றுவாரு, இந்த இன்விசிபிள் கிளாக் மட்டும் இல்லைன்னா எனக்கு எந்த சக்தியும் இல்லையே, நான் இப்போ உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நேராக போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணான். அப்படி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணப்போ என்னாச்சு, போலீஸ்காரங்க ஆல்ரெடி தேடிட்டு இருந்தாங்களா, யாருப்பா நீ இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி விசாரித்து அவனுக்கு செம்ம அடி கொடுத்து அவன்கிட்டருந்து விசாரித்து இந்த மிக்ரி தான் இதை வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சிட்டாங்க.
அப்படி கண்டுபிடிச்சி அந்த க்ளோக்கை வாங்கி நம்ம மெஜிஷியன் கிட்ட கொடுத்துட்டாங்க. இவங்க 2 பேருக்கு இல்லை 3 பேருக்கும் சேர்த்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம யாரையாவது ஏமாற்றணும்னா நம்மளையும் யாராவது ஏமாற்றுவாங்கல்ல. அப்போ நம்ம யாருக்கிட்டையும் ஏமாற்றப்படாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளும் யாரையும் ஏமாற்றாமல் இருக்கணும். சூப்பரில். இன்றைக்கி சண்டே நல்லா விளையாடி இருப்பீங்க, நல்லா டயர்டாக இருப்பீங்க. அப்படியே படுத்து தூங்கிடுங்க, சரியா? நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே உங்களுக்கு ஆன்லைன் ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதனால் நல்ல நிம்மதியாக கண்ணை இறுக்கமாக மூடிட்டு படுத்து தூங்கிடுங்க. ஓகே, குட் நைட். எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிடுங்க. குட் நைட் அப்பா, குட் நைட் அம்மா, குட் நைட் குட்டி தம்பி, குட் நைட் குட்டி பாப்பா. ஸ்வீட் ட்ரீம்ஸ். டேக் கேர். home.